டாக்டர் ராமேஸ்வரி நல்லுசாமி ஸ்பீக்கிங் ஃப்ரம் ரான் ஹாஸ்பிட்டல் தில்லைநகர் திருச்சிராப்பள்ளி. வாழ்த்துக்களுடன் வணக்கங்களுடன். இன்று நான் பேசப் போகும் டாபிக் என்னன்னா, கர்ப்பப்பையை அகற்றுவது ஏன், எப்பொழுது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். கர்ப்பப்பை அகற்றுவதுங்கிறது ஆப்ரேஷன் நிறைய லேடிஸ்க்கு பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவசியம் இல்லாமல் எந்த கர்ப்பப்பையும் ரிமூவ் பண்ணக்கூடாது. அவசியப்பட்டால் மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும். அதில் பலவிதமான காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் ஃபைப்ராய்ட் கட்டி. ஃபைப்ராய்ட் கட்டி பெரிதாக இருந்தாலும் ஏதாவது கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாலோ, அதாவது பவல் மூமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன், வயிறு டிஸ்டென்ஷன், யூரின் அடிக்கடி ஃப்ரீக்வன்சியாக போகிறது, ஓவர் ப்ளீடிங், பெயின், ஏதாவது ஃபைப்ராய்ட் கட்டியோடு இருந்ததுன்னா ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது அடினோமயோசிஸ் என்று சொல்லப்படும் வியாதி. அந்த அடினோமயோசிஸ் கர்ப்பப்பையே பெருசாக இருக்கும், பெயின்ஃபுல் பென்சுரேஷன், ஓவர் ப்ளீடிங் இருக்கும். மூன்றாவது காரணம் எண்டோமெட்ரியோசிஸ் என்று சொல்லப்படும் ஒரு வியாதி. எண்டோமெட்ரியோசிஸ்னா இந்த எண்டோமெட்ரியல் செல்ஸ் எல்லாம் கர்ப்பப்பையின் உட்சுவரில் மட்டும்தான் இருக்கும். அது வெளியில யூட்ரஸ்ல இருந்துட்டு வெளியில பெரிட்டோனியத்தில், ஓவரீஸில், டியூப்பில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்துட்டு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்து ரொம்ப பெயின் வந்தது, ஓவர் ப்ளீடிங் ஆகிட்டு இருந்தது, பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி பெயின், நச்சுன்னு ஃபுல்லாக இந்த மந்த்து பூரா வலி இருந்தது, அந்த மாதிரி காரணத்தில் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். சில சமயம் அதிக இரத்தப்போக்கு, எந்த விதமான மருந்துகளாலும் தவிர்க்க முடியாத கொடுக்க வேண்டிய மருந்தெல்லாம் கொடுத்து, ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து கூட எதுவுமே சரி பண்ண முடியலன்னா ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் அது கர்ப்பப்பை வாயில் புற்றுநோய் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கும் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும். சில சமயம் ஓவரீஸில் ஏதாவது புற்றுநோய் வர மாதிரி இருந்தாலும், பெரிய சிஸ்ட் சஸ்பீஷியஸாக இருந்தாலும் அப்பவும் கர்ப்பப்பை ரிமூவ் பண்ண வேண்டிய வரும். இதெல்லாம் தான் சாதாரணமாக புற்றுநோய் இல்லாமலே கட்டிகளால் இந்த கர்ப்பப்பை ரிமூவ் பண்ண வேண்டிய காரணங்கள். இதுதான் சாதாரணங்கள். ஆனால் ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குங்கிறதுக்காக நம்ம கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபைப்ராய்ட் கட்டி எந்த இடத்துல இருக்குது, எந்த ஆன்டீரியர் வாலில் இருக்கா, போஸ்டீரியர் வாலில் இருக்கா, எந்த சைடில் வலது பக்கம் இருக்கா, இடது பக்கம் இருக்கா, ஏதாவது தொந்தரவு கொடுக்குதா, அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கொண்ட ஆசைப்படுகிறார்களா என்று அவர்களுடைய வயது எல்லாவற்றையும் பற்றி அது கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணுமா, கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணுமான்னு மருத்துவர்கள் தான் அவர்கள் தான் கலந்து ஆலோசிப்பார்கள். சில சமயம் கர்ப்பப்பை வாயில புண்ணு இருந்துகிட்டே இருக்கும். அந்த புண்ணு சிவியராக வயிற்று வலியை கொடுத்து என்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தும் சரி பண்ணாமல் ஒரு மாதிரி டிஸ்பிளேசியா அதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் கர்ப்பப்பை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ரிப்பீட்டடாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒன்றும் சரியாகாத பெயின் இருந்ததுன்னா அந்த மாதிரி ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். இதெல்லாம் சாதாரணமாக வழக்கமான காரணங்கள், கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுவதற்கான காரணங்கள். இந்த காரணத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் பெண்களின் வயதை பொறுத்தும் அவங்களுடைய கஷ்டங்களை பொறுத்தும் தான் கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா எடுத்த உடனே கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ண மாட்டாங்க. இந்த காரணங்கள்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோடு கலந்து ஆலோசித்தது டாக்டர் ராமேஸ்வரி நல்லுசாமி. வாழ்த்துக்களுடன் வணக்கங்களும். ரான் ஹாஸ்பிட்டல் தில்லைநகர் திருச்சி.